MySQL எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன டேட்டா பேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா employee_scam_codes அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் தான் நான் இந்த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் இருக்கு. ஒன்று எம்ப்ளாயி டீடைல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் டூப்ளிகேட். ஸோ இந்த 2 டேட்டா பேஸுமே கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் எம்ப்ளாயி டீடைல்ஸில் எடுத்தீங்கன்னா அதில் எந்த டூப்ளிகேட்ஸும் கிடையாது. இதில் கொஞ்சம் சில டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி நம்ம ஒரு டூப்ளிகேட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு query எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூஸ் employee_scam_codes அப்படிங்கிற இந்த கமெண்டை நான் யூஸ் பண்றேன். எதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் எந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் MySQLக்கு நான் சொல்றேன். ஸோ அதனால இப்போ நம்ம அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறோங்கிறத இப்போ சொல்லியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சப்குவரி கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி query கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு செலக்ட் இதுக்கு சப்குவரி யூஸ் பண்ணி அந்த query கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி எது செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இந்த டேபிள்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கலாம். நம்ம let's start from இங்க டேபிள் நேம் கொடுக்கணும், employee_details. அதுக்கப்புறம் ஆர்டர் பை சேலரி. ஏன்னா நம்ம செகண்ட் ஹையஸ்ட் சேலரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதுல செகண்ட் ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா இதுல லிமிட்னு இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். லிமிட்னு ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 ரோ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதுல செகண்ட் ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 118,477 அப்படிங்கிறதான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு query கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த query ரன் பண்ணா இந்த வேல்யூ வரணும். ஸோ லெட்ஸ் see. இனிஷியல் டெக் இப்போ நம்ம சப்குவரிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி query கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது அதே மாதிரி தான் sc select நமக்கு தேவைப்படுறது சேலரிங்கிற ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இப்போதைக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா சேலரிங்கிறத கொடுத்துட்றேன். சேலரிங்கிறத மட்டும் நான் செலக்ட்ல எடுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேர் select max salary from employee details. இந்த இதே ஸ்டெப் தான் மறுபடியும் அப்படியே உள்ள எழுதுறேன். ஏன் அப்படின்றது லேட்டரா சொல்றேன், உங்களுக்கு ரன் பண்ணும்போது தெரியும். ஸோ இதுதான் இந்த query. இந்த query நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வெறும் இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகணும். லெட்ஸ் செக். எஸ், மேக்ஸிமம் சேலரிங்கிறது செகண்ட் ஹையஸ்ட் சேலரிங்கிறது ஃபுல் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஏன்னா நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் சொன்னோன்னே என்கிட்ட கேட்டது இந்த query எப்படி ரன் ஆச்சு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் நோட் பேட் எடுத்துக்கிறேன். நோட் பேட்ல பார்த்தீங்கன்னா இந்த query காப்பி பண்ணிக்கலாம்.
இந்த queryல வந்து பாத்தீங்கன்னா 2 query இருக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு query இருக்கு, அதுக்கப்புறம் இதுக்குள்ள இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு query இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க query வந்து we call it as outer query. அதுவே இந்த உள்ள இருக்கிற இந்த query இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து இன்னர் query அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சப் query எடுத்துட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்னர் query தான் ரன் ஆகும். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா இன்னர் query தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இப்போ இந்த இதுல இன்னர் queryங்கிறது இதுதான். இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரன் ஆகி இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரன் ஆகி இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இது வந்து ஹையஸ்ட் சேலரியை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஹையஸ்ட் சேலரி நம்ம இதுல என்ன, ஸோ இருங்க அதுக்கு நம்ம இந்த இதையே ரன் பண்ணி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 119353 119353 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்ல வேர் கிளாஸ் கூட இதைய கோரிலேட் பண்ணி பார்ப்போம், கம்பேர். ஸோ இதுல வந்து கம்பேர் பண்ணும். இதுல வேர் கிளாஸ்ல வந்து என்ன இது இருக்குன்னு பாருங்களேன், சேலரி less than that of the inner query. இப்போ இந்த salary இந்த வேல்யூ வந்து இங்க வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வேர் கிளாஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 119353 கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் அது ஃபில்டர் பண்ணியிருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே 11 செகண்ட் ஹையஸ்ட் சேலரி என்ன 118477 இந்த சேலரி. அப்புறம் இதுக்கு அடுத்து இருக்கிற சேலரிஸ், இதுக்கு அடுத்து இருக்க சேலரி, அப்புறம் இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க சேலரி, இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க சேலரி எல்லாத்தையும் இப்போ இந்த வேர் கிளாஸ்க்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த வேர் கிளாஸ்ல இருக்க சேலரி இதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டெப் 3ல தான் நம்ம அவுட்டர் query ரன் பண்றோம். இப்போ இந்த அவுட்டர் query ரன் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்டர் queryல என்ன இருக்கு, செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க இதுல இப்போ இந்த சேலரியில எந்த ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி தான் வரும். ஸோ அதனாலதான் இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து சப் queryங்கிறது ரன் ஆகும். ஸோ ஒரு இன்னர் query ஃபர்ஸ்ட் ரன் ஆகி அதோட வேல்யூ எடுத்துட்டு வந்து வேர் கிளாஸ்ல கொடுக்கும். அந்த வேர் கிளாஸ்ல இருக்கிற query வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் query ரன் ஆகி, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வேர் கிளாஸ் ரன் ஆகி, தேர்ட் தான் அவுட்டர் query ரன் ஆகி, ஃபோர்த் ஸ்டெப்ல நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும். ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 4 ரிசல்ட். ஸ்டெப் 4 வந்து ரிசல்ட் இந்த நம்பர் நம்ம செகண்ட் ஹையஸ்ட் சேலரி என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு சப் query அப்படின்றது ரன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் டூப் அப்படின்னு சொல்லி ஒன்று டேபிள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய டேட்டா செட்டுக்கு எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கிறதுங்கிறத செகண்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஸ்டே டியூன், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.